கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய். உனக்கே ஓர் தொட்டில் வணக்கம் அம்மா. என்ன பேர் அம்மாக்கு? பத்மாவதி. ஓகே, பத்மாவதி அம்மாக்கு என்ன விசேஷம் இன்றைக்கு? பிறந்த நாள். என்ன வேற ஏதாவது பேர் சொன்னாங்களே? செல்லா. ஓகே, பத்மாவதி அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வைங்க. சரி, பத்மாவதி அம்மாவை இன்றைக்கு நினைச்சு யாரும் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் தானே உங்களுக்கு? என்ன பேர்? என்ன பேர்? சம்பானும் அபியும். ஓகே, 2 பிள்ளைகள். சரி, 2 பிள்ளைகள்ல யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? 2 பேரும் செய்திருப்பாங்க. ஓகே, வேற யாரும் இல்லையா அம்மாவுக்கு? அப்படியா? பத்மாவதி அம்மா வண்டிக்கு நினைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை போல. அப்படியோ? 2 பிள்ளைகள் தான். அப்படியா? கல்யாணம் முடிச்சுட்டாங்களா? அப்ப 2 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சா மருமக்கள்லாம் இருக்கிறாங்க தானே? அப்ப எல்லாரையும் சொல்லிடல உங்களோட. என்ன சொல்லுங்க. ஆசா. ஓகே, மருமகள் இங்க இருக்காரு. மருமகள் இங்க இருக்கிறாரு. என்ன பேர்? பாஸ்கர். ஓகே, பேர் எனக்கு என்ன பேர்? கவிதா. ஓகே, வேற யாரும் அனுப்பியிருப்பாங்களா? சரி, ஓகே. இப்ப 2 பிள்ளைகளும் அல்லது மருமக்கள் பேர பிள்ளைகளும் தெரிஞ்சா வந்திருக்கு. இதை விட்டா வேற யாரும் இல்லை. என்ன அம்மா தானே? சரிம்மா. சரி அம்மா, இதுலையும் ஒரு கிஃப்ட் எடுத்து பாருங்க. துணி வந்திருக்கேன். வை. சரி, இதுலையும் அம்மாவுக்கு சாக்லேட் கொஞ்சம் அனுப்பியிருப்பேன். சரி, பார்த்துட்டீங்க. சரி, இப்போ சொல்லுங்க அம்மா. 2 பிள்ளைகள்கிட்ட இருந்து 2 பிள்ளைகளை யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? 2 பேரும் அனுப்பல. யாரோ ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்காங்க. மகன். ஓகே, மகன்கிட்ட இருந்து வந்திருக்கோம். சரி, உங்களோட 2 பிள்ளைகளும் எங்க இருக்காங்க? கொழும்புல இருக்காங்க. இங்க இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே. சரி, 2 பிள்ளைகளும் கொழும்புல இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அம்மாவை தனியா விட்டுட்டாங்களே? ஏன்னா மழைக்கூடாது. இது என்ன இது? சரி, அவங்க தூரத்துல நிக்கிறாங்க, வர முடியாது. என்ன வேலையை செய்யறாங்க? அதுதானே, பாத்தீங்களா? அப்ப அவங்க வர முடியாதுன்னு தான் எங்களை அனுப்பி மிக்க நாம் அனுப்பி அம்மா நல்லா டான்ஸ் எல்லாம் செய்வீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஆடவே இல்லை இல்லையா? சரி, ஓகே. சரி, ஓகே. அம்மாவை நினைச்சு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இப்ப சொல்லுங்க பாப்பா, 2 பிள்ளையும் அனுப்பி இருக்குமா அல்லது ஒரு பிள்ளை மட்டும் அனுப்பி இருக்குமா? 2. சரி, அம்மாவுக்கு பிள்ளைகள் தூரத்துல இருந்தாலும் இங்க இருந்து கிஃப்ட் அனுப்பினா சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? அப்படி எல்லாம் மரம் உண்டு பக்கத்துல இல்லையில கவலை என்ன? சரி, என்ன செய்வோம்? தூரத்துக்கு போனா அப்படித்தானே அம்மா. என்ன சரி, ஓகே. சரி, 2 பிள்ளையா அல்லது ஒரு பிள்ளை யாரும் இருக்கும்னு சரியா சொல்லி விடுங்க பாப்போம்.
ரெண்டு பேரும் தான் இது கொஞ்சம் பங்கா செய்வாங்க. 2 பேரும் சரியா? சரி, 2 பேரும் சேர்ந்து தான் செய்திருப்பாங்க என்ன? சரி, ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க, வாசிக்கிறேன். சரியோ? சரி. 10 மாதங்கள் என்னை கருவினில் தாங்கி நீ தூங்காமல் கண்ணிமை காப்பது போல் எம்மை காத்து வளர்த்து ஆளாக்கி நாம் முன்னேறிட உறுதுணையாய் இருந்து எப்போதும் என் வளர்ச்சியில் முக்கிய பங்கு கொண்டு சிறப்பாய் கற்பித்து பொறுப்புடன் பொறுமையும் காட்டி என்னை வழி நடத்திடும் அன்பு தெய்வமே ஆசை அம்மா. நீங்கள் எம் தாயாய் கிடைத்திட என்ன தவம் செய்தோம் நாம். எத்தனை ஜென்மங்கள் கிடைத்தாலும் நீங்களே என் அன்பு அன்னையாய் கிடைத்திட இறைவனை வேண்டுகின்றேன். இன்று உங்கள் அகவை தினம், எம் மகிழ்வின் தினம். இந்நன்னாளில் ஆண்டவரின் ஆசிகள் இன்னும் அதிகமாய் கிடைத்து நேடிய சந்தோஷத்துடன் என்றென்றும் புன்னகை கொண்டு மனம் மகிழ்ந்து நலமே வாழ்ந்திட ஆண்டவரை வேண்டி வாழ்க்கையாய் உங்களை அன்புடன் வாழ்த்திடும் உங்களோட மகள் அபி, மகன் சம்பா மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் எமது என்ஜேவி சர்வாக அம்மா பத்மாவதி அம்மாவை வாழ்த்தி நிற்கின்றோம். என்னம்மா பிள்ளைகள் தனியா விட்டுட்டாங்களே, இவ்வளவு உறவுகள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களே. என்ன சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலேனம்மா, ஏன் அப்படி டல்லா இருக்கிறீங்க? இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன செய்வோம்? நீங்க சொல்றீங்களா இல்லை நான் காட்டவா? கண்ணை மூடுங்க. அப்படி அங்கால திரும்பிட்டு கண்ணை மூடணும், கண்ணை திறக்க கூடாது. சரியோ? திரும்பி பாருங்கம்மா. நாங்க தான் வந்துட்டோம். நல்ல நாளே அதெல்லாம் வந்துட்டாங்களே பிள்ளைகள் எல்லாம் பார்த்து. என்னம்மா சந்தோஷமா? பாத்தீங்களா, எதிர்பார்த்தீங்களா பிள்ளைகள் வந்திருக்கும் போது? இல்ல என்ன நான் நினைச்ச முதல் மிக்கி வர நீங்க கண்டுட்டீங்க, அதான் அழுறீங்களோன்னு யோசித்தேன். நானே நீங்க காணவே இல்லை. சரி, ஓகே. உங்களோட பிள்ளைகள் 2 பேரும் சேர்ந்துதான் செய்திருக்கிறாங்க. என்ன சொல்லி விட போறீங்க? அவை 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க. அம்மாவை தேடி இன்னைக்கு பிறந்த நாள்னு வந்துட்டாங்க. என்ன சொல்ல போறீங்க 2 பேருக்கும்? நன்றி. ஓகேம்மா. சரி, அம்மாவுக்கு ஒரு பர்த்டே சாங் பாடி விடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பத்மாவதி அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you. May God bless you. May God bless and keep you.